இன்னைக்கு கியூட்டான லேபிள் டேக்ஸ் தான் பண்ண போறோம். இது பண்றது ரொம்பவே ஈஸி. வெறும் பேப்பர் அண்ட் கலர் பென்ஸ் ஆர் ஸ்கெட்ச் இருந்தா மட்டுமே போதும். ஃபர்ஸ்ட் A4 ஷீட் இல்லனா ஏதாவது திக் பேப்பரை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரவுண்டட் ரெக்டாங்கிள்ல கட் பண்ணியிருக்கேன். இப்போ டிசைன் பண்ணலாம். நான் ரொம்ப ஈஸியான டிசைன்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்ஸ்லாம் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிசைன்ல வந்துட்டு பிளாக் மார்க்கர்ல கிளவுட் ஷேப்ல வரைஞ்சிட்டு இன்னர் அவுட்லைன்ல இந்த மாதிரி டாட் டிசைன் வந்து கொடுத்துட்டேன். செகண்ட் டிசைனுக்கு எல்லோ ஸ்கெட்ச் இந்த மாதிரி பார்டர்ல யூஸ் பண்ணிட்டு கோல்டன் கிளிட்டர் பென் வச்சு இன்னர்ல அவுட்லைன் கொடுத்துட்டேன். தேர்ட் டிசைனுக்கு ரெட் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நல்லா போல்டான பார்டர் கொடுத்துட்டு சில்வர் கிளிட்டர் பென் வச்சு அதே மாதிரி உள்ள அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஃபைனலா தேவையான டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான கியூட் லேபிள் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேப்பர் யூஸ் பண்ணி பாக்ஸ் செய்யலாம் நம்புவீங்களா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு பேப்பர்ல மார்ஜின் டிரா பண்ணிட்டு எல்லா சைட்ஸ்லயும் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்ட பிறகு எல்லா கார்னர்ஸையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டவுன் டு அப் ஃபோல்ட் பண்ணிட்டு அதே மாதிரி பேப்பரை திருப்பி மறுபடியும் டவுன் டு அப் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிடில்ல 2 லைன்ஸ் வரும். அங்க வந்து பென்சில்ல மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அந்த இடத்துல மறுபடியும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ க்ளூ அப்ளை பண்ணிட்டு கட் பண்ண இடத்த எல்லாத்தையும் இந்த சைட்ஸோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா நீங்க இதுல சாக்லேட்ஸ், மினியேச்சர்ஸ், ரிட்டன் நோட்ஸ் இந்த மாதிரி எந்த கிஃப்ட் வேணா வச்சு கொடுக்கலாம். அண்ட் டெக்கரேஷனுக்கு ரிப்பன்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃபிளவர்ஸ், ஸ்டிக்கர்ஸ், கலர் பேப்பர்ஸ், கிளிட்டர் பேப்பர்ஸ் இந்த மாதிரி எந்த திங்ஸ் வேணாலும் வச்சு நீங்க டெக்கரேஷன் பண்ணலாம். பிரசன்ட் பண்றதுக்கு, ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி சூப்பர் ஈஸியான கிராஃப்ட் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பர்ன் ரிவல் சர்ப்ரைஸ் கார்டு தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரு கார்ட்போர்ட்ல இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் டிரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அகைன் ஒரு ஒயிட் பேப்பரை சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி அதுல நீங்க க்ளோஸ் ஒன்ஸ்க்கு ஷேர் பண்ண போற மெசேஜ் எழுதி வச்சுக்கோங்க. அதை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த கார்ட்போர்ட் சர்க்கிள்ல பேஸ்ட் பண்ணிட்டு ரிங் ஷேப்ல கட் பண்ண கார்ட்போர்ட் மேல டிஷ்யூ பேப்பர் ஸ்டிக் பண்ணிட்டு பேக் சைடு டபுள் டேப் போட்டு மெசேஜ் ஸ்டிக் பண்ண கார்ட்போர்ட்ல அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபைனலா மேட்ச் பாக்ஸோட ஸ்ட்ரைக்கரை பேக் சைட் பிளேஸ் பண்ணிட்டு அதோட ஒரு மேட்ச் ஸ்டிக்கர் வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு எல்லாருமே டூத் பேஸ்ட் வாங்கின உடனே கவர் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஆனால் இன்னைக்கு அதை வச்சு தான் ஒரு மினி பென் ஸ்டாண்ட் பண்ண போறேன். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் கோல்கேட் பாக்ஸை இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிஃப்ட் ரேப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஒரு வேஸ்டான நெட் கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி பாக்ஸோட மேலே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அது அப்புறமா ஆர்டிஃபிஷியல் ரோசஸ் சைடில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு ஃபைனலாக தேவையான திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய ரீயூஸ் கிராஃப்ட் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கு கிஃப்ட் பேக் இல்லையா, வரி பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பேப்பர் போதும். கியூட்டான மினி கிஃப்ட் பேக் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் சைட் எட்ஜ் இருக்குல்ல, அதை கட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த பீஸை தூக்கி போட்டுறாதீங்க. அதே எடுத்து லெஃப்ட் சைட் எட்ஜுக்கும் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட் வந்து தப்பாகாது. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஷேப் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான கிஃப்ட் வந்து நீங்கள் வச்சு பேக் பண்ணலாம். பேக் பண்ணுறதுக்கு இந்த 4 சைட்ஸ் கார்னரை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. குட்டியான திங்ஸ் வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு சைட் கேப்லேருந்து வெளியே வராது. ஃபைனலாக ஒரு போ வந்து ஆட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.